கேஎன் நேரு விவகாரம், அதுக்கப்புறம் இந்த கிட்னி திருட்டு விவகாரம், இதுக்கும் இந்த பொறுப்பு டிஜிபியை நியமிச்சு நிரந்தர டிஜிபி நியமிக்காம இருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிறைய தொடர்புகள். என்ன தொடர்பு? அல்ல, நீங்க 2 முறைகேடுகள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஏற்கனவே மணல் கொள்ளை குறித்த மிகப்பெரிய முறைகேடு இருக்கிறது. ஏற்கனவே இடி அந்த ரைடும் அது ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிது. அதே மாதிரி பல முறைகேடுகள், கல்குவாரி முறைகேடுகள், இப்படி நீங்கள் வரிசை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ மதுரையில் வந்து மேயர் அந்த ஊழல் குற்றச்சாட்டு, இது எல்லாமே ஒரு எஃப்ஐஆர் விழுந்தால் அடுத்து இடி வரக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கு. அண்டர் இன்டெலிஜென்ஸ் கஸ்டடியில் இருக்கு. ஈவன் அந்த காவல்துறை தலைவருக்கே நேரு விஷயத்தில் ஒரு கடிதம் எழுதப்பட்டு அப்ப இவ்வளவு நெருக்கடிகளை தேர்தல் நேரத்தில் ஒருவேளை நியாயமான அதிகாரியை நியமிக்கப்பட்டுவிட்டால் இத்தனை ஊழல்களும் இந்த வெளி உலகத்துக்கு வந்தால் தேர்தலில் ஏற்கனவே தோல்வி நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற திமுக